ஜென் கதை. ஒரு புத்தக மடாலய தலைவர் மிகவும் கவலையில் இருந்தார். ஒரு காலத்தில் அவரது மடாலயம் அந்த பகுதியிலேயே சிறப்பும் மதிப்பும் பெற்று விளங்கிய ஆலயம். ஆனால் தற்போது அந்த மதிப்பு குறைந்து பாதாளத்திற்கு போய்க் கொண்டிருந்தது அவருக்கு தெளிவாக விளங்கியது. அதனால் அதை எண்ணி தினமும் கவலை கொண்டிருந்தார். மடத்தின் உள்ளேயே பூத்த பிட்சுகள் யாரும் ஒருவரை ஒருவர் மதிப்பது இல்லை. அவர்கள் தனிச்சையாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த ஒற்றுமை இல்லாமையை பொறுக்க இயலாமல் ஒரு நாள் அந்த மடாலய தலைவர் தன்னை விட அனுபவத்தில் சிறந்த ஒரு குருவை தேடி போனார். தன் பிரச்சனையை எடுத்து சொன்னார். அந்த குருவும் சற்று நேரத்தில் ஆழ்ந்து யோசித்துவிட்டு, பிறகு உங்கள் மடத்தில் புத்தரே வந்து தங்கியிருக்கிறார், நீங்கள் எவரும் அவரை கண்டு கொள்ளவும் இல்லை, மதிக்கவும் இல்லை, பின் எப்படி உங்கள் மடாலயத்தின் சிறப்பு செழிக்கும் என்று கேட்டார். இதை கேட்ட அந்த மடாலய தலைவர் வியப்பு மாறாமலே மடத்திற்கு திரும்ப வந்து அங்கே இருந்த புத்த பிட்சுகளுக்கு இந்த விபரத்தை சொன்னார். அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அந்த கணத்தில் இருந்து சுற்றி இருப்பவர்களில் ஒருவர் கடவுளாக இருக்கக்கூடும் என்ற அனுமானத்தில் எல்லோரையும் பணிவாகவும் அன்பாகவும் மிகுந்த மரியாதையுடனும் ஒவ்வொருவரும் அணுகினார்கள். நாளடைவில் மடத்தின் சிறப்பு பல மடங்கு உயர்ந்து போனது என்பதை சொல்லவே தேவையில்லை. மொத்தத்தில் கூடி செயல்படும் போது கொடுத்து பெறுதல் அவசியமான ஒரு சூட்சமமாகும். இந்த ஒரு சூட்சமத்தை இக்காலத்திலும் நாம் கையாண்டால் பல பகையின் வேர்களை ஆரம்பத்திலேயே வளர விடாமலே தடுக்கலாம். நன்றி. லிசன் தமிழ்.